வணக்கம். நாம் இப்போ நம்பர் சிஸ்டம்ஸில் ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போவோம். வாங்க நம்ம இப்போ 11th ப்ராப்ளம் பண்ணுவோம். 2 raised to 73 + 1 இந்த நம்பர் ப்ரைமா காம்போசிட்டா? இப்போ இந்த 2 raised to 73 இது வந்து ஈவன் நம்பர், 1 வந்து ஆட். ஈவன் ப்ளஸ் ஆட் இது பண்ணிங்கன்னா ஆடு தான் வரும். இப்போ இது மட்டும் ஈவனாக இருந்திருந்தா காம்போசிட்னு சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா 2 ஒரு ஃபேக்டர். ஆனால் இது ஆடு, அதனால் இப்போ இது வந்து ப்ரைமா காம்போசிட்டான்னு சொல்கிறது கஷ்டம். இப்போ வாங்க ஏதோ ஒரு டெக்னிக் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ 2 raised to 73 + 1 இதை ஃபஸ்ட்டு 2ல் டிவைட் ஆகாது, ஏன்னா அது வந்து ஆடு. அடுத்து 3க்கு போவோம், 3ல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், 2வை 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2. இப்போ நம்ம ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். 2வை 3ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 2 தான். ஆனால் அதனால் யூஸ் இல்லை. இப்போ வேறு ஏதாச்சும் ரிமைண்டர் என்ன? மாடுலோ அரித்மெட்டிக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஈவன் -1ம் ரிமைண்டர் தான். சரிங்களா? 2 - 3 2 - 3 -1. அப்போ வந்து இதனுடைய ரிமைண்டர் என்ன? 3ல் டிவைட் பண்ணிங்கன்னா -1. 2வோட ரிமைண்டர் 3ல் டிவைட் பண்ணும்போது -1. -1 raised to 73 + 1. இதை எப்படி எங்கே நான் திருப்பி ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் திருப்பி போயிட்டு மாடல் அந்த ரிமைண்டர் தியரம் பார்த்துக்குங்க. இந்த மாடுலோ அரித்மெட்டிக்கில் நம்ம பண்ணியிருந்தோம். இது என்னென்ன? 0 1 2 3 4 அப்படியே போவோம். இந்தாண்ட வந்தீங்கன்னா 4 3 2 1 0 -1. பாருங்கள், 2வும் -1ம் கான்க்ருவெண்ட் மாடுலோ 3. சரிங்களா? அதனால் 2வை 3ஆல் டிவைட் பண்ணால் -1ம் ரிமைண்டர் தான். -1 raised to 73 + 1. அதாவது -1 raised to 73 வந்து -1 + 1 இது வந்து 0. அப்படின்னா இந்த 2 raised to 73 + 1 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0ன்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த 2 raised to 73 + 1 இந்த கிவன் நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. அப்படின்னா 3 ஒரு ஃபேக்டர். அப்படின்னா இந்த நம்பர் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர். சரிங்களா? இப்போ வாங்க அடுத்த கொஷின் போவோம். 12th 11 × 21 × 31 × அதே மாதிரி 91 வரைக்கும் பண்ணிவிட்டு -111 111 இந்த நம்பர் ப்ரைமா காம்போசிட்டா? இப்போ பாருங்கள், இந்த ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணுவோம். 11 × 21 யூனிட் டிஜிட் வந்து 1ஆக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த வந்த நம்பர் மல்டிப்ளைட் பை 31 போட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் 1 தான். இப்படியே போனீங்கன்னா இந்த என்டையர் நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 1. அப்போ இது ஆடு நம்பர். அப்போ இந்த ஆடு நம்பரோட -111 111 அப்போ அதுவும் ஒரு ஆடு. அப்போ ஆடு மைனஸ் ஆடு ஈவன் வந்துடுது. அப்போ இது வந்து காம்போசிட். இந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர். வாங்க அடுத்த நம்பருக்கு போவோம், அடுத்த கொஷினுக்கு போவோம். வாங்க 13th ப்ராப்ளம் பார்ப்போம். 2222 raised to 5555 + 5555 raised to 2222 இது ப்ரைமா காம்போசிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2222 raised to 5555 வந்து ஈவன். இது 5555 raised to 2222 வந்து ஆடு. லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல் வரும். ஈவன் ப்ளஸ் ஆடு. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த முன்னாடி பண்ண 11th ப்ராப்ளம் மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 2222 அப்படிங்கிறது எதுலையாச்சும் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா 11ல் டிவைட் ஆகும். 5555ம் 11ல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை இப்படி எழுதலாம். 2222 மல்டிப்ளைடு பை 2222 raised to 5554 ஒன்றை குறைச்சிக்கிறோம். ப்ளஸ் இங்கே வாங்க 5555 into 5555 raised to 2221 இப்படி எழுதலாம். இப்போ வாங்க இது மாடிஃபை பண்ணுவோம். 11 multiplied by
202. சரிங்களா? இதை வந்து இப்படி ஃபேக்டர் பண்ணி எழுத முடியும். 2 வந்து 11ஆல் டிவைட் பண்ணால் 202 வரும். இன்ட்டு 2222 raised to 5554 ப்ளஸ் இதில் 11 எடுத்துருங்க. அதே மாதிரி 505ன்னு இருக்கும். இன்ட்டு திருப்பியும் அதை எழுதிக்கோங்க. 5555 raised to 2221 இப்படி பாருங்க. ரெண்டுலேயுமே 11 வந்து காமனாக எடுக்க முடியும். 11 into 202 into 2222 raised to 5554 plus 505 into 5555 raised to 2221 அப்படின்னா 11 வந்து ஒரு ஃபேக்டர், ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது மட்டும்தான் இல்லை, 11 இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்படின்னா இந்த நம்பர் காம்போசிட் நம்பர். இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். 14th 222 raised to 333 plus 333 raised to 221. இப்போ பாருங்க, இந்த 222 11ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இது வந்து ஈவனாக வரும், இது வந்து ஆடு நம்பர், அதனால் ஆடு. அப்போ இது காம்போசிட்டாக ப்ரைமான்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ வாங்க அடுத்தது 3க்கு போய் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 3க்கு அப்போ அதே மாதிரி இந்த 13th ப்ராப்ளம் மாதிரியே பண்ணலாம். 222 multiplied by 222 raised to 332 plus 333 into 333 raised to 221. சரிங்களா? இப்போ இந்த 222 3ல் டிவைட் ஆகும். சரிங்களா? இதை வந்து 3 into 74 சரி into 222 raised to 332 plus இங்கே 3ல் எழுதிங்க 3 into 111 into 333 raised to 221. அப்போ இங்கேயும் 3 ஒரு ஃபேக்டர், இங்கேயும் 3 ஒரு ஃபேக்டர். நாம் அதை 3 into நம்ம மிச்சத்தெல்லாம் எழுதலாம். அப்படின்னா 3 இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்படின்னாவே இந்த நம்பர் காம்போசிட் நம்பர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.